உயிரோடு இருக்கிற ஒரு நாளிலேயே சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த தருணத்தை கொடுத்த இந்த தேவாதி தேவனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுகிற. அது மாத்திரமில்லை, என்னையும் ஒரு மனுஷனா ஏற்று வேற வழி இல்லை, சீட்டு என் மேலே விழுந்துடுச்சு, பசங்கிச்சு தான் ஆகணும். அது வேற இல்லை, பரவாயில்ல, நானும் அது ஒரு ஆள். எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற உங்கள் மேலே நிறைய சீட்டு வந்து வேற வழியில் நீங்களும் கேட்டு தான் ஆகணும். எழுந்து போக முடியாதுமா, நீ தான் சாட்சி, சரியா? யாரும் போகக்கூடாது, வேற வழியில் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. நான் ரொம்ப உண்மையாய் நேசிக்கிற நல்ல அருமையான சகோதரர். இவரை குறித்து நான் உண்மை நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் அவரிடத்துல நாங்கள் ஒன்றாக இருந்தது ஒரு வருஷம்தான். அந்த ஒரு வருஷத்துல 10 மாதம் தான். ஏன்னா நாங்கள் 3rd இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் வந்தாங்க. எங்களை புரிந்து கொள்றதுக்கு 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இருந்த 7 மாதம்தான். ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த 7 வருஷத்தை காட்டிலும் 7 மாதத்தை காட்டிலும் இத்தனை வருஷம் வரைக்கும் தேவனுடைய அன்பில், தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பில், ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் ஒரு குறை இல்லாமல், எந்த எப்படி சொல்கிறது, எந்த இருமாப்போ கசப்பு இல்லாமல் கர்த்தர் இன்னும் அதிகமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் நல்ல இரு காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு தகப்பன், 2 பேரும் முக்கியம். நல்ல தகப்பனாக இருந்தால் குடும்பம் சரியாய் போகும். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த சேனையும் சரியான பாதையில் போக முடியும். நீங்கள் ரொம்ப விசேஷித்த கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான கிருபை கொடுத்துருக்கிறார். நல்ல தகப்பனாக கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு தலைவனாக கொடுத்துருக்கிறார். நான் ரொம்ப ஐஸ் வைக்கல, இதான் உண்மை. திரும்ப கூப்பிட்டாலும் பரவாயில்ல, கூப்பிடலாலும் பரவாயில்ல, சத்தியத்தை உள்ளபடி சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபை நல்லது. இன்று நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக எடுத்துள் வாசிக்க போகிற தேவனுடைய வார்த்தை எரோமியா எழுதின தீர்க்கதரிசனமான புத்தகம் 33ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, 3ஆம் வசனத்தை எடுத்துள் யாராவது சத்தமாய் வாசிக்க கேட்போம். எரோமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக படிங்க. எஸ். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்றான். இன்றைக்கு உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் மத்தியானம் மேலே தான் தம்பிக்கிட்ட கேட்டேன், அப்பா இன்னைக்கு உண்மையாக இருக்கா? ஏன்னா மீட்டிங் இருந்தாவே ஒரு ஜஸ்ட் அவங்க தான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. நானே வாலண்டியராக கேட்கப்பா இருக்கா இல்லையாப்பா, ஆனால் கண்டிப்பாக இருக்கு, நான் வந்துருங்க. அப்போ தான் வந்த பிறகு தான் புரிஞ்சுது, காலையிலிருந்து கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் அந்த சகோதரருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். அப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே இது புது இடம், ஆனால் ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன், நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் இன்னைக்கு அவரை நியமிச்சிருக்கிறார், இன்னைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி. அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம், ஆண்டவரே ஜனங்க எல்லாரும் அநேக சத்தியத்தில் தேறினவங்க, என்ன போய் பிரசங்கிக்கிறது, அவ்வளோ பெரிய பிரசங்கியாரும் இல்லை, போதிக்கிற ஒரு நல்ல அருமையான போதகரும் இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் போய் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை போய் சொல்லு. இன்றைக்கி அதுக்கு அடையாளமாக உண்மையாக சொல்கிறேன். அன்றைக்கு நிறைய பேர் எல்லாம் உபவாசத்தோடு வந்திருப்பீங்க. உபவாசம் எடுக்கணும்னு இருக்கும், சூழ்நிலை நிமித்தமாக எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டு, இதோ இந்த ஸ்தலத்தில் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்கள் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர்கள் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ராமன் சொல்லுங்களேன், அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் விசேஷமான ஒரு காரியம் உண்டு. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அவர் கத்த தருவாராம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா கேளுங்களேன். ஆமேன், பிரேஸ்ல சோத்திரம்லாம் எனக்கு தெரியாது, ஆமேன்லாம் சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணீங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம், இன்னைக்கு அன்பு சகோதரர் சொன்னாங்க, நேற்று தினத்தில் ஜெபத்தை குறித்து பேசினார். திரும்பவுமா என்னன்னு தெரியல, திரும்பவுமாய் ஆழமாய் சில காரியங்களை முன்பாக காண்பிச்சுட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஜெபம் ஒரு மனுஷோட வாழ்க்கையில் மிக முக்கியங்க. எப்படி இந்த சீலிங் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, என்னதான் அழகழகாய் சுவர் வண்ணங்கள் தீட்டினாலும், அழகழகாய் என்ன சொல்ற காரியங்களை தொங்க வச்சிருந்தாலும், அது மேலே சீலிங் இல்லைன்னா, அந்த மூடுகிற காரியம் இல்லைன்னா, அது ஒரு வீடு ஒரு திருப்தி இருக்காது. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ வர்ணஜாலமாக இருந்தாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம் அது இல்லைன்னா நாமளும் சீலிங் இல்லாத ஒரு வீடு தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மழை அடித்தாலும் சேதாரம்,
என்ன சொல்றது, வெயில் அடிச்சாலும் சேதாரம், ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். தேவன் நல்லவர். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன்ற. இதற்கு அடையாளம் இன்னொரு வார்த்தை காண்பிக்க விரும்புகிறேன். ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது எடுத்துள்ள வாசிக்கலாம். தெரிந்த வார்த்தை தான், வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கும் போது, ஆனா ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணும் போது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்பிக்கையில எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டோம், நமக்கு தான் தெரியும். நம்ம டாக்டருக்கு, நம்ம சிகரெட் அடிக்கிறவன் என்ன சரக்கு அடிக்கிறவன் எனக்கு மட்டும் தான் தெரியும், டாக்டருக்கு தெரியுமா? ஆனால் நம்ம பயந்துட்டு இருப்போம். நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னா கூட ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வராத நோய் கூட நம்முடைய இருதயத்தில் சரீரத்தில் சுமந்துட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணுமா, உபத்திரத்தின் மத்தியில் எப்படி இருக்கணுமா? எப்படிங்க இருக்க முடியும்? நான் உங்களை என் குறிப்பிட்ட நேரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour 1 hour 2 hour எடுத்துட்டா சிரிச்ச முகம் முறைச்சுன்னு இருப்பீங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. சொல்லுவாங்க, சுருக்கமாய் பிரசங்கிக்கிறவர்கள் திரும்பமாக அழைக்கப்படுவார்கள், நீண்ட பிரசங்கிக்கிறவர்கள் கடைசி என்று சொல்லி அனுப்பப்படுவார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இடைப்படுவாராக. எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு மைக்க கவர்கிட்ட கொடுத்துருவேன். ஆனால் ஜெபம் என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் மிக முக்கியங்க. வேதத்தில் ஜெபிச்ச எவ்வளோ பேர் சாதித்தவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. ஜெபிக்கிறது போல காண்பித்தவர்கள், ஜெபிக்கிறவனை போல ஜெபித்தவளை போல காண்பிச்சவர்கள் எல்லாம் சோர்வடைந்து பல தோல்விகள் கண்டவர்கள் உண்டு. எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனிடத்தில் உங்களை நேரத்தை கொடுக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக ஆண்டவரோடு கூட பேச, அவர் பேச நீங்க கேட்க, நீங்க பேச அவர் கேட்க, அதுதான் ஒரு ஜெப நேரம். இன்னைக்கு ஜெபம் மிக முக்கியமான காரியம். 3 மிக முக்கியமான காரியத்தை சுருக்கமாய் நான் காண்பிச்சு கடந்து போக விரும்புகிறேன். எடுத்துள்ள வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். பேதுருவையும் செபதேயுவின் குமார இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் ஆமென் எஸ் எஸ் ம் 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 நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று. யாரு பண்றாங்க ஜெபம்? ஏங்க, தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்கிறாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லவர். அவரை போல தேவன் இந்த உலகத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். ஆனா அவர் போய் ஜெபம் பண்றாரு. எதற்கு ஜெபம் பண்றாருன்னா, இன்னும் சில மணி நேரத்தில் என்னை கொண்டு போக போறாங்க, என்னை சிலுவையில் அறைய போறாங்க, சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவ்வளோ துன்படுத்த போறாங்க, என்னை அடிக்க போறாங்க, ரத்த வெள்ளத்தில் தொங்க போகிறேன், ஈட்டினால குத்த போறாங்க. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இதெல்லாம் அறிந்ததுனால ஏன் அவர் ஜெபிக்கணும்னா, அவர் 100க்கு 100 தேவனா இருந்தது போல 100க்கு 100 மனுஷனா இருந்தா. நீங்க சொல்லலாம், என் வலி ஆண்டவருக்கு என்ன தெரியும், என் பிரச்சனை ஆண்டவருக்கு என்ன தெரியும், என் பண நெருக்கம் அவருக்கு தெரியுமா, என்னுடைய துயரம் அவருக்கு தெரியுமா, என்னுடைய புலம்பல் அவருக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுங்க. தூக்கம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்ன தெரியும், சாவுனா என்ன தெரியும், இழப்புனா என்ன தெரியும். அவர் கண்ணீர் விட்டார் தன் சகோதரர் லாசு மரிச்ச பிறகு. ராமின் சொல்லலாமா? பசி உண்டாச்சு, அதனாலதான் அத்திமரத்தை பார்த்து கேட்கிறார். தூக்கம் வந்தது, எல்லாரும் சாக போற நிலைமை, புயல் காற்று. ஆனால் தேவனும் அசந்து தூங்குறார். அவர் எழுப்புறாங்க. எழுந்தோடனே என்ன சொல்றாரு, யாரும் அவர் என்ன அப்படியே ஆண்டவர் எழுந்தோடனே ரொம்ப நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எழுந்தோடனே திட்டுதான். அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நம்ம கூட இருப்பேன்? தூக்கத்தில் திட்டுறது இல்லை,
ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணி நான் உங்கள் கூட தான் இருக்கிறேனே, என்னை விசுவாசிக்கிறீர்கள், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வன் சொல்லி கொடுத்துருக்கிறேனே. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த இடத்துல நின்று, ஆனால் பிரசங்கத்தின்படி கேட்டு நடக்கிறது ரொம்ப கடினம். என் தகப்பன் சொல்வார், நீ மற்றவங்களுக்கு ஒரு விரல் நீட்டுறதுக்கு முன்னாடி 4 விரல் உனக்கு சுட்டி காட்டுக்குது, பி கேர்ஃபுல். முன்பாகவே நீ சரியா, நீ சரியா. உண்மையை சொல்லுகிற ஒருவரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ நாம தகுதியானவர்கள் அல்ல. ஆண்டவர் ஜெபம் பண்ணினா, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவரோடு கூட்டிட்டு போனேன் 12 சீஷர்களை, சில சீஷர்களை கொண்டு போகும்போது பேதுரு, யோவானு, நல்லா கவனிங்க, 40 வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா, மாம்சத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளணும்னா, இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆகாரம் என்ன தெரியுமா? தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீர்களோ, கர்த்தருக்கென்று எவ்வளவு கொடுக்கிறீங்களோ, எவ்வளவுதான் நீங்க நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறீர்களோ, அவரோடு செலவு செய்த ஒரு நிமிஷம் கூட அது விருதாய் போகாது, அது வீணாய் போகாது. என் கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து, என் மக, என் பிள்ளை எனக்காக நிற்கும் போது நான் அவர்களுக்காக நிற்கிறது எப்படி இல்லாமல் போவேன்? அவ என்ன நம்பி இருக்கிறாங்க. அழகான பாடல், உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. ஒரு குழந்தை ரோட்ல கிராஸ் பண்ண தனியா போகும்போது பயப்படுவாங்க. அதே அம்மா கூட அப்பா கூட போனால் அந்த அம்மா தான் ரோடு என்ன சொல்கிறது, அம்மா என்ன போலீஸ்காரங்க மாதிரி நீங்கள் வாங்க பொறுமையாக வாங்க சொல்லும். அந்த நம்ம ஒரு தைரியம், நமக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறான்ற ஒரு தைரியம். ஓடுவாங்க முன்னாடி, எப்படி இருந்தாலும் வந்து நம்மளை பிடிச்சிப்பாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு போவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தனி ஜெபம் ரொம்ப முக்கியங்க. இயேசுவானவர் கூட அவர் தனித்திருக்கும் பொழுதெல்லாம் அதிக நேரம் ஜெபம் பண்ணியிருந்தால் பார்க்கிறோம். அவர் பல நேரத்தில் இரவு முழுமையாய் ஜெபம் பண்ணுவாராம். வெறும் அந்த கடைசி நேரத்தில் மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று போதிப்பார், ஒன்று தேவ சமூகத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுவார், இல்லை தனிமையாக போய் ஜெபிக்கிறவராக இருப்பார். ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்னா, அவருடைய சாயல இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? ஏய் என்னப்பா, கவனிங்க. தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. செபிக்கிறவனுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா செபிக்கிறதுக்கு தோல்வி வருகிற நேரத்தில் செபத்துக்கு பதில் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா. செபிக்காதவனுக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா அவனால தாங்க முடியாது, எல்லாவற்றையும் இழந்து போவான். ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலோ அவன் தைரியமாக இருப்பான். ஏன்னா என் அப்பா பார்த்து கொள்வா, என் இயேசு பார்த்து கொள்வா. நம்ம பார்க்காத பிரச்சனையா? அல்லேலூயா. நம்ம பார்க்காத உபத்திரமா? அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என் கூட இருந்தாரு, இப்போ இருக்க மாட்டாரா? தனி ஜெபம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தனியாக ஒரு மொபைலை சார்ஜ் போடுறோமோ அந்த அளவுக்கு அது சார்ஜ் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மல்டி சார்ஜர் ஒரு 4 பேர் கனெக்ட் பண்ணி போடுற சார்ஜ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது, சீக்கிரம் ஏறாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு நாள் நேரம் கிடைக்கும் முதல்ல இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், தேவனோடு கூட உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அந்த கனெக்ஷன், அந்த இணைப்பு ஒரு நாளோ எந்த ஒரு பிளவு நமக்கு உண்டு பண்ணாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கு. எங்க போனால் ஆண்டவர் என் கூட வாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா, நீங்க நடத்துங்க. உண்மையை சொல்றேங்க, செபிக்கிறவனுக்கு பிரச்சனை முன்பாக இருந்தாலோ, ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இயேசு நம்மோடு கூட இருந்து தடைகளை உடைத்தெரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் வேதத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கவும் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இங்கு ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மனுஷன், தெய்வ மனுஷன் எலியா. ஆனால் அவனுக்கு ஆஃப் நெட்டாக இருக்கிறவங்க 450 பேர். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள், அவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள். அது மாத்திரமில்லை, பல ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. இவன் கூட ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் ஒரே ஒரு தைரியம், என் கூட இயேசு இருக்கிறார்.
என் கூட என்னை அழைத்த தேவன் இருக்கிறார். இந்த ஊழியத்துக்காக என்னை அழைத்த தேவன், இதுவரை கரம் பிடித்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என் கூட இருக்கிறா. 2 பேருக்குமே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் சாத்தியமே பண்ண முடியாத அசாத்தியமான காரியத்தை ஒரே மனுஷன் தேவனை கொண்டு செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னா 2 பேருக்கு ஒரு போட்டி நடக்குது. நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவன் உண்மை உள்ளவரா, இல்ல நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவரா? 2 பேரும் போட்டி போட்டு பார்க்கல. சவால்ரா. என்ன சவால்? அந்த 450 பேரும் கூட்டிட்டு வந்து உங்களுடைய தெய்வத்தை, பாகாலின் தெய்வத்தை, நீங்க ஆராதிக்கிற உங்க தெய்வத்தை இப்ப வர வைங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நான் ஒரே ஒருத்தன், என் கூட தேவன் இருக்கிறார், அவர் நான் இப்ப கூப்பிட்டா வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் கூப்பிடுற கூப்பிடுதல் சத்தம் என் தேவன் கேட்டு என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று அவன் உண்மையாய் அறிந்ததுனாலதான் தைரியமா ஒரே ஒரு ஆள் அவ்வளவு பேர்கள் மத்தியில சவாலாய் நிற்கிறான். ஒரு 10 பேர் சேர்ந்து வந்தவே ஓடிடுவோம். நம்ம ஒரு 5 பேர் முறைச்சுன்னு இப்போ ஏன மறைக்கிறீங்க, யாரா புது மூஞ்சா இருக்குது அப்படி வேற வழி இல்லை, நீங்கள் கேட்டுதான் ஆகணும். ஆமாம், நான் உங்களை விடவே மாட்டேன். கவனிங்க, எலியா தைரியமா போய் நின்று என்ன சொல்றது, தைரியமா போய் சண்டை போடாத அளவுக்கு தைரியமா பண்றான், பேசுறான். நீங்க உங்க தெய்வத்தை வர வைங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு காளையை வர வச்சு அவங்க பலி செலுத்தி, கட்டைகளை அடுக்கி பலி செலுத்தி, அது நிமித்தமா இருக்கிற அந்த 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 பகுதிகள் எல்லாமே அந்த பலிபீடத்தின் மேல வைத்து அவங்க தெய்வத்தை நோக்கி ஊஹா ஊஹா என்ன சொல்ற வார்த்தைகளும் இசைச்சு பயங்கரமா வர வைக்கிறாங்க. ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. இதுல வேற எலியா வேற கிண்டல் பண்றாரு. என்னன்னா நல்லா கவனிங்க, 27ஆம் வசனத்துல மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க, அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாக இருப்பான், பிஸியாக இருப்பான், அல்லது பிரயாணம் எங்கன்னா ஊர் சுத்த போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அது மாத்திரமில்ல, 28ஆம் வசனம், அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டமாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தாங்க. சன்னதம்னா சாக்கு புக்குகள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏதோ வர தோன்னு கிண்டல் பண்றான். இந்த மாதிரி யாருன்னா போயிட்டு நல்லா கவனிங்க, நம்ம ஏரியாவில் ஆடி மாசம் கூழ் ஊத்துற அந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், ஏய் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், உனக்கு எனக்கு சவால், நீ ஆடு எடுத்துருவா, நானும் ஆடு எடுத்துக்கிறேன், பலி செலுத்துக்கிறேன், உன் ஆத்தா இறங்குதான் என் ஆண்டவர் இறங்குறார பார்க்கலாம். சொன்ன உடனே ஆத்தா இறங்கின தெரியுங்களா? அது உண்மையான ஆத்தாவா பொய்யாத்தா தெரியல. அல்லேலூயா. நம்ம குதிக்காத கூதமா, நம்ம ஆடாத ஆட்டமா? நல்லா கவனிங்க, சத்தியத்தை சத்தியமாய் பிரசகிங்க. சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு எல்லாமே. அவர் அன்றி நம்மளால ஒன்று செய்ய முடியாது. என்ன ஒரு தைரியங்க, தைரியமா போய் நிற்கிறான். அவங்க கத்துறாங்க, ஒரு அசைவும் இல்லை. அதுக்கப்புறம் பின்பாக இவனுடைய வாய்ப்பு கிடைச்சிது. இவன் வித்தியாசமா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். எப்படின்னா நல்லா கவனிங்க, அப்பொழுது எலியா சகல ஜனங்களுக்கும் 30ஆம் வசனம், என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் திரும்பமாய் ரெடி பண்ணி செப்பனிட்டு, உனக்கும் இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இரக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தக பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினான். அதற்கு 3ஆம் தரம், அப்போ கிட்டத்தட்ட எப்படி 12 குடம், 3 முறை 2 படி தானியம்னா கிட்டத்தட்ட அது விளையத்தக்கன ஓரளவுக்கு தூரம் ஒரு ஐ மீன் நினைக்கிற 150 மீட்டர்ஸ் ஆகுது இருக்கும். பாத்தி கட்ட சொல்றான். நல்லா கவனிங்க, பாத்தி கட்ட சொல்றான். பலிபீடத்தை 12 கோத்திரத்துக்கு அடையமாய் 12 கற்களை வச்சு அடுக்கி ஒரு பலிபீடத்தை கட்டுறான். என்ன ஒரு தைரியம் பாருங்க. தேவன் நம்ம கூட இருந்தா
எதை வேணாலும் மேற்கொள்ள முடியுங்க. எப்படி ஆண்டு நம்ம கூட இருக்கிறோம்னா, நான் அவரோடு கூட நேரம் செலவழிக்கணும். அல்லேலூயா. என்னோட தனி ஜெபம் ஆண்டவரோடு கூட இருந்தாதான் இப்பேற்பட்ட சவால்களாக தைரியமா போய் பண்ணிட்டு வர முடியும். அல்லேலூயா. என் கர்த்தர் என் கூட இருக்கின்ற ஒரு தைரியம் என்னன்னா, நான் அவரோடு கூட நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், காலையிலலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என் அப்பா என் கூட தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டு போய் சொல்ல மாட்டார். நான் என் மலை பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன். அவர் இல்லாத இடமே என்ன தெரியுமா? நான் இருளில் போனால் தான் நிழல் என் கூட இருக்காது. அப்போ நான் பாவத்தில் போனால் தான் அந்த இருள் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அவர் வெளிச்சத்தின் தேவன், இருளுக்கு தேவன் அல்ல. அல்லேலூயா. இருள் இருக்கும்போது வெளிச்சத்தை பார்க்க முடியாது, வெளிச்சம் இருக்கிறதுல இருளை பார்க்க முடியாது. ஒருவேளை நீ பாவத்தில் இருந்தாலோ, கர்த்தர் உன் பாவத்தை விரும்புகிற தேவன் அல்ல, பாவியா இருக்கிற உன்னை நேசிக்கிறார். திரும்பமாய் பாவம் செய்வாயானால் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசல்கள் ஒருவனும் திறக்க முடியாது. தேவ ஜனமே, பி கேர்ஃபுல். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. அவன் 12 குடத்தை, ஒரு குடம் கிட்டத்தட்ட 20 லிட்டர் தண்ணி இருக்கும். சும்மா ஒரு இமேஜினேஷன். அப்போது நான் 12 குடம்னா 120 லிட்டர் தண்ணி. நான் சும்மா ஒரு கருத்தாக சொல்கிறேன். அந்த விறகுல கட்டை அடுக்க சொல்கிறான், கட்டை மேலே ஊற்ற சொல்கிறான். கீழே ஊற்ற கூட இல்லை, கட்டை அடுக்கின கட்டையே மேலே ஊற்ற சொல்கிறான். 12 குடமும் தண்ணீரை ஊற்றுங்க, 3 முறையும் ஊற்றுங்க. ஒவ்வொரு முறையும் 4 குடம் தண்ணீர் நிறைய நிரப்புனாங்க. நிறைய ஊற்றி நிரப்புறாங்க. அப்படியே அந்த வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணீர் அப்படியே மிதங்கிட்டு இருக்கு, போகாமல் அணை கட்டுறதுனால. அப்போ விறகுகளும் ஊறிட்டு இருக்கிறோம். ஒரு முறை ஊற்றும் போது கொஞ்சம் நனைஞ்சிருக்கும், திரும்ப ஊற்றும் போது கிட்டத்தட்ட 12 குடம் ஓரளவுக்காவது மேலே இருக்கிற கட்டைகள் நனைஞ்சிருக்கும். அப்போ என்ன தெரியுமா செய்தான்? அவர் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணல, சின்ன ஒரு ஜெபந்தான் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணினார். நீங்கள் சில நேரத்தில் பல மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தால், சில நேரத்தில் உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் நிற்கும் போது, ஏசப்பா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னால் கூட ஆண்டவர் எத்தனை நாள் நீ போடப்பட்ட சார்ஜஸ் எல்லாம் அன்னைக்கு உனக்கு ஒர்க்கபிள் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அது உனக்கு மகிமையாய் வெளிப்பட தேவன் கிருபை செய்வார். அவன் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணா? வாசிக்கலாம் யாராவது ஒருவர். விறகுகளை 36 வசனம், அந்திபலி செலுத்தும் நேரத்திலே யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 36 வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்ற. அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் ஜெபம் பண்ணேன். 1000 ஸ்தோத்திர பலி சொன்ன ஆண்டவர் இறங்குவார். சங்கீதம் 91 படித்து ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. நாள் ஃபுல்லாக விட்டுருவேன், வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் விட்டுருவேன். ஆமாம், பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்க. உபத்திரம் வரும்பொழுது தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்க. ஆபத்து வரும்போது தான் இந்த வசனத்தை பிடிச்சிருவீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே, எங்கே நோக்கி கூப்பிடுறது? ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுற தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியங்க. அவன் கூப்பிட்டு அந்த நேரத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுதான். ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு, ஃபுல்லாக குடிச்சு ஒரு துணியை வச்சு தொடச்சி ஏத்தனா எப்படி இருக்கும்? நாக்கு வச்சுலாம் நக்க மாட்டேன், பார்க்காதீங்க, சும்மா சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கு இருந்த பரலோகத்தில் இருக்கிற அக்கினி, என் தேவன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிற என்னுடைய மகனாகிய எலியா அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய தேவன் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை கொண்டு நிற்கிற நான் எப்படி சும்மா இருப்பேன்? இதை என்னை கேட்டருளும் என்ற ஒரு சத்தத்தை நான் எப்படி பதில் கொடுக்காம இருப்பேன்? பயங்கரமா, பகீரங்கமா கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குமா? கூட இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்களா? அவர் உடன்படிக்கை செஞ்சிட்டாருன்னா அவரே மாற மாட்டாருங்க. அல்லேலூயா. அவரே மாற மாட்டார். ஏன்னா ஆண்டவர் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் ஒரு விசேஷமான அன்பு இருக்கு. விசேஷமான அன்பு. நீங்க எவ்வளவு தூரமா போனாலும் உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பார். உண்மையை சொல்கிறேன், என் ஆண்டவருக்கு தெரியும் நான் இல்லாமல் என் பொண்ணால் இருக்க முடியாது, என் பிள்ளையால் வாழ முடியாது என்று சொல்லி. எலியாவுக்கு தெரிஞ்சது என் ஆண்டவர் என் கூட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால தான் தைரியமாக சொல்லுறா. கர்த்தர் அந்த நேரத்தில் அவனை வெட்கப்படுத்தாதபடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு தப்பு செய்கிறவனா இருந்து, செபிக்காதவனா இருந்து, ஆண்டவருக்கு உகந்தவனா இல்லாமல் இருந்து அந்த நேரத்தில் என்னை கேட்டருளும். நம்ம ஜபிக்கிறது போல
பிரச்சனை நேரத்தில் ஏசப்பா ஏசப்பா, எனக்கு அப்பயே தெரியும் ஏசப்பா என் ஜபத்தை கேட்க மாட்டாருன்னு. அதனால தான் எதுக்கோ ஒன்று கேட்டு பக்கத்தில் அந்த அக்காண்ட கேட்டு வச்சுருந்தேன், ஒரு 10,000 ரூபாய் பிடிப்புலாம் போய் குடும்பம் ஒரு 3%. எனக்கு அப்பயே தெரியும் ஐயா, ஜோபம் பண்ணலாம் என்னய்யா, நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கா ஜோபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் காரியங்களை வாய்க்க செய். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியால் இரட்சிக்குமா. மேலும் நீங்கள் விசுவாசத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த விசுவாசம், இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ஒரே ஒரு தானியல் பத்திரத்தில் சைன் போட்டு ரெடியா என்ன சொல்ற, மறைஞ்சு ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி ஜெபம் பண்ணல, ஜன்னலை திறந்து தான் ஜெபம் பண்றான். எல்லாம் பார்க்கட்டும் போடா, நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இந்த ஜீவன் போனாலும் பரவாயில்ல, முன்பு செய்து வந்தபடியே தினந்தோறும் அவன் செய்து வந்தபடியே அவன் 3 வேளை ஜெபிக்கிற நேரத்தில் ஜெப நேரத்தில் ஆண்டவருக்காய் கொடுத்தான். ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. ராஜாவோட என்ன சொல்றது, அவ்வளோ அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், அவ்வளோ பிஸியா இருக்க, அரசாங்க வேலை கொண்டவன், அவ்வளோ வேலையில் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை தேவனுக்காய் கொடுத்தான். நீங்களும் நானே மாத்திரும், எனக்கு டைம் இல்லையா, இந்த இதில் விரல வச்சு தேய்க்கிற அளவுக்கு ஏன் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட நேரத்தை கொடுக்க முடியல, இதை திறந்து படிக்கிற நேரத்தை கொடுக்கிற அளவுக்கு என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல ஐயா, வேலையா ஓடுறையா பிஸி ஐயா. எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய விசுவாசி ஒருத்தவர் ரொம்ப வேதனை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம அருமையான சகோதரர், கூப்பிடும் போதெல்லாம் வராத மனுஷன் இப்போ எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறார், வந்து ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் எவ்வளோ கெஞ்சுவேன், வாங்க ஐயா வாங்க ஐயா. இப்போ அவர் எங்களை வாங்க ஐயா வாங்க ஐயான்றார். பலவீனம், டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லி, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் இப்பொழுதோடு ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் ஆண்டவர். அவங்க சொன்ன நேரம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் அப்பா சொல்லலை, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், இது வரைக்கும் ஜீவனை கொடுத்துருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போதே உனக்கு வாழ்க்கை கொடுத்த தேவனை நோக்கி பார்த்துருங்க. அப்புறம் வாய்ப்பு எங்கே இருந்து வந்து எங்கே போனதுன்னே தெரியாது. என் அழைச்சவர் உண்மையுள்ளவர் கூட இருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இருங்க வசனத்தை சொல்லிடுறேன், வாசிங்க. 25ஆம் வசனம், 24, 25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர் உட்காவலர்களை அடைத்து அவள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார் என்று எண்ணி பட்டயத்தை உறவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த, ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. முதலாவது தனி ஜெபம், 2வது கூடுகிற ஜெபம். கூடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். எங்கு வருமானம் உண்டோ அங்கே ஆவியானவர் பகிரங்கமாக இறங்குகிறாரா. ஏன் சபைக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த இப்பேற்பட்ட உபவாசத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க, வந்து சேர்ந்து வருமானப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. எந்த நியூஸ் எடுத்தாலும் நற்செய்தியே இல்லை, துர்ச்செய்தியாக தான் இருக்குது. இன்னைக்கு நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னைக்கு தற்கொலை ஆக்சிடென்ட் எல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நிறைய பார்த்துட்டோம், சலிப்பு உண்டாயிடுச்சு. முன்னெல்லாம் ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் ஆக்சிடென்ட்னா ஊரே போய் பார்ப்போம். இப்போல்லாம் மொபைல் வருதா பாரு, அப்படிதான். கழுத்து தனியாக இருந்து போனால் கூட, மூளை வெளியில் வந்தால் கூட அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சராக தான் பார்த்துட்டு போகிறோம். இந்த மாதிரி வீடியோ நிறைய என்கிட்ட இருக்குது போடான்றோம், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு போட. ஆனால் அவனுடைய ஜீவன், அவனுடைய ஆத்துமா, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அவனுடைய தாய் தகப்பன், அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய மனைவி, அவனுடைய கணவன், அந்த குடும்பத்துக்கு யார் உத்தரவாதம்? அந்த ஆத்துமா பாரம் நமக்கு இல்லையே. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் வேற எந்த தப்பு செய்யல, ஆண்டவருக்காக ஊழியம் தான் செஞ்சாங்க.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்தனால அவங்கள பிடிச்சிட்டு சிறைச்சாலையில் என்ன சொல்றது தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சது இல்லாமல் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வெளியில் சொத்தோட ஜெயிலில் போயிடலாம் போல. இங்கே இருக்கிற சோரோட பயங்கரமாக இருக்குது, இங்கே இருக்கிற கவனிப்பு அங்கே பயங்கரமாக இருக்குது. இதில் எல்லா இடத்துலையும் விஐபி மாதிரி அதுலேயும் விஐபி. அல்லேலூயா. நல்லா கவனி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் செய்து மாட்டிக்கொண்ட அந்த 2 பேருமே சரியான அடி அடிக்கிறாங்க. அது முன்பாக இருக்கிற 3-4 வசனத்தை படித்து பாருங்க. அவ்வளோ அடி அடிக்கிறாங்க, அடித்து தொழுவத்தில் தொங்க வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, தலைக்கீழாய் தொங்க விடுறான்னு சொன்னாங்க. அவர் அடித்து ஒரு மாடு அடித்து தொங்க விடுறது போல அந்த அளவுக்கு அடி மேலே அடி அடித்து கத்த கூட முடியல. யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா அவன் எந்த தவறும் செய்யலை. அவர் ஆண்டவருக்காய் ஊழியம் செஞ்சதுனால அவர் மேல் பொறாமை கொண்டு ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்தை கேட்டதுனால அவனை என்ன சிறைச்சாலை போட்டாங்க. அவனுடைய நேரம் வந்தது, ஜெபிக்கிற நேரம். தேவனை குறை சொல்லலை ஜெபத்தில். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாவே தேவனை திட்டுற நேரம் ஜெபிக்கிற நேரமாக தான் இருக்கு. ஆமாம், நம்ம ஐயாட்ட சொல்லிட்டு போவோம், ஐயா ஜோம் பண்ணுங்க. அவரு ஜோம் பண்ணியிருப்பாரு, அவரு வீட்டில் ஜோம் பண்ணியிருப்பாரு. அதனால ஜெபிக்கிற நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவர் தாமதிச்சிருக்கலாம். நிறைவேறாமல் போகிற தேவன் அல்ல, நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஒரு சகோதரன், ஒரு ஊழியக்கார சகோதரன், ஒரு முடியாத ஒரு அம்மாவுக்கு ஜோம் பண்ணிட்டு ஜோம்பிக்கிறதுக்காக போயிருக்கிறார். அவர் வந்தோன்னே அந்த அம்மா போயிட்டாங்க, உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அணிலிருந்து ஏதாவது ரொம்ப சீரியஸ் கேஸ்ன்னு அந்த ஐயாவை தான் ஜோம் பண்ண கூப்பிட்டுக்கிறாங்க. ஐயா நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போனால் கர்த்தர் நல்லபடியாக ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு. என்ன இவர் ஜோம் பண்ணால் அந்த அம்மா செத்துடுறாங்க. பாவம். அவர் என்ன கேட்டேன்ப்பா, நீ எங்கள் வீட்டுக்குள்ள ஜோம் பண்ண வராத. ஆனால் நானும் அப்படி சொல்கிறீங்க. இல்லைப்பா, உன்னை கொண்டு இப்படிலாம் சொல்கிறாங்க, நீ ஜோம் பண்ணாவே டிக்கெட் கொடுத்து அனுப்பிறியாம. அப்படிலாம் இல்லை, நான் என்ன பண்ணுறது தெரில. இதில் வேற ஒரு முறை என்னுடைய தகப்பனா நாங்கள் எல்லாரும் குடும்பமாக எங்கள் சபையில் ஒரு டெத் ஒன்று ஆச்சு. இப்போ முல்லைநகர் சுடுகாட்டில் அடக்கம் செய்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கிற வெட்டியை எங்கள் வெளியில் அப்பாவோட கையை பிடிச்சி சொல்கிறான், என்ன பாஸ்டர் ஐயா எனக்காக ஜோம் பண்ணு, பஸ்ஸில் வர மாட்டேங்குது. அப்பா என்னை பார்த்து மறைக்கிறார், இவனுக்கு நான் என்னடா ஜோம் பண்ணுறது? இவன் நல்லா இருக்கணும் ஜோம் பண்ண ஓகே, இவன் கையின் பிரயாசத்தை ஆசிது நான் எப்படி ஜோம் பண்ணுறது? நிறைய பேர் சாவணும் ஜோம் பண்ணுறான் பாரு ஊழியக்காரன். ஆமாம், நிறைய பேர் செத்தாதானே இவனுக்கு வருமானம். நல்லா கவனிங்க, ஒவ்வொருடைய தேவைகளை கத்த சந்திக்கிறான். ஒருவனை தூக்கவும், ஒருவனை உயர்த்தவும், ஒருவனை மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தில் உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவருக்காய் கொடுக்கும் பொழுது பவுலும் சீலாவும், ஒருவேளை பவுல் சகோதரனாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், சபையார் விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையுமாங்க. அது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து அடித்தவெல்லாம் பயந்து அடிச்சுன்னு தற்கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து துணிஞ்சு வந்துட்டான். பயப்படாதே, இங்கே தான் இருக்கிறோம். அப்படி அவன் கேட்குறான், ரெக்வஸ்ட் பண்ணுறான், நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு இந்த தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? தானியேலை தூக்கி உள்ள போட்ட அவன் தூங்குறான். போட்டவன் நேபுகாத்நேச்சர் தூங்கல. வாசல்ல அதிகாலை எழுந்து வெளில நின்று கெஞ்சுறான், தானியேலே. எப்படி உள்ள சத்தம் வரான்? உண்மையை என்னெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருந்தா ஏப்பம் விட்டுருக்கோம். என்ன சொல்றது, சிங்கம்லாம் ஏப்பம் விட்டுருக்கோம். நம்ம பண்ண பாவம், நம்ம பண்ண அநியாய அக்கிரமங்கள் கர்த்தர் தயவாய் மன்னித்து இன்னைக்கு அவருடைய தாசனாய் ஊழியனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த ராஜா வெளில கெஞ்சுறான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவரா இருந்தாரா? உண்மையா இருந்தாருன்னா வெளில உள்ள சத்த நேரத்தை ஏப்பம் வந்திருக்கும், சாப்பிட்டு சாப்பாடு அந்த மாதிரி. ஆனா உள்ள இந்த சத்த நேரத்தை உண்மையாகவே நான் ஆராதிக்கிற ஆண்டவனை தப்பிக்க வல்லவரா இருந்தார். என் தேவன் அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது சிங்கங்களின் வாய்களை கட்ட முடியும். எப்பேற்பட்ட சத்துருக்குள்ள நம்மளை மேற்கொள்ள முடியும். கோலியாத் கேட்குறான், சின்ன பையன் கிட்டத்துக்கு 6 அடி, அவன் 13 அடி மேலே இருக்கிறான். ஒரு கெஸ்ட் சொல்கிறாங்க ஒரு சில பேர். நல்லா கவனிங்க. நீ நான் என்ன நாயான்னு கேட்குறான். தவுளுண்டு பையன்கிட்ட சண்டை போடுறியே. உன் ராஜா சவுலே ஒதுங்கிட்டான், யுத்த வீரன் அவனே ஒதுங்கிட்டான். சின்ன பையன் உன் அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு கொடுக்க போய் கொடுத்துட்டு போடான்ற மணி எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, அவன் தைரியமாய் சொல்லுகிறான், நீயோ ஈட்டினாலும் கேடகத்தின் என்கிட்ட முன்னாடி நிற்கிற, ஆனால் நானோ நீ நிந்தித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு முன்பாக நிற்கிறேன். இன்றைக்கு உன்னை என் கையில் ஆண்டு ஒன்று ஒப்பு கொடுப்பா. அல்லேலூயா. என் கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தோல்வி என்பதே இல்லைங்க.
தைரியமா போய் நிக்கலாம். கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நம்ம சும்மா இருக்கணும். நம்ம சில நேரத்துல ஏசப்பா நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். ஓவரா பேசுது இந்த பொம்பளை. நீ சும்மா இரு, நீ சர்ச்சிலே இரு ஆண்டவரே, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ இங்கே இரு ஆண்டவரே, நான் போய் நான் கேட்டேன். ஐயா நீ இதுல குழும என்ன தெரியுமா, ஐயா நீ பேசாத ஐயா, பாஸ்டர் ஐயா வீட்டு சர்ச்சில் விட்டுப்பா, ஐயா நீ வராத, நான் பார்த்துக்கிறேன். என் பழைய வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாத ஐயா, நானும் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். மன்னிப்பு கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்தார், அப்புறம் மன்னிப்பு கேட்டு ரேச போயிட்டு இது ஒண்ணுமே புரியல. ரொம்ப பாவம் பண்ணி ஒரு ரூபா சேர்த்துறேன், ரூபா சேர்த்து மன்னிப்பு கேட்டு ஏசப்பா மன்னிச்சிடுறேன். இன்னும் ரொம்ப வார பண்ணுகிறா. அவ பேர் என்ன, பியூலா. சபையில் முன்னாடி பயங்கர அபிஷேகத்தை நிறைவு. இங்க பியூலா இருந்தால் மன்னிச்சிருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாடுகள் மத்தியிலும் படைத்தவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்காக சிறைச்சாலை கதவுகளும் அஸ்திபாரங்களையும் அசைய செய்து நம்ம சத்துருகளுக்கு கூட கர்த்தரை நோக்கி பார்க்க தேவன் கிருபை செய்வா. புலம்பலில் வேண்டாம், புகைச்சல்கள் வேண்டாம். ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், இழந்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஜெபம் செய்து இன்னைக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கடைசி ஒரு காரியம் முடிக்க விரும்புகிறேன், வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ், ஆமென் ஆமென். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. இந்த அதிகார தயவா கேட்குற வீட்டில் போய் படிங்க. இங்கே இந்த மனுஷனை பேதுருவை கூட சிறைச்சாலில் போடுறாங்க. எப்படின்னா 4 என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரியிலும் 4 பேர் நிற்கிறாங்க சேவகர்கள். அவனை 4 ஜெயிலிருந்து உள்புற ஜெயிலு, கிட்டத்தட்ட 16 பேர் இவனுக்கு நிற்கிறாங்க ஒரே ஒரு மனுஷனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு, மரண தண்டனை. எனக்கெல்லாம் ஒரு லோன் கட்டலாமே மரணம், நான் நைட்டை தூங்க மாட்டோம். ஏன்னா ஃபோன் வந்துட போது பயத்தில் இருப்போம். மறுநாள் மரண தண்டனை. ஆனால் இந்த மனுஷன் என்ன பத்திரமா பண்ணுறாரு, வாசிங்க அந்த வசனத்தை. நல்ல கவனிங்க, வாசிங்க. ஏறுவது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஆமென், கட்டப்பட்டு, நல்லா கவனிங்க, 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணினா தைரியம் பாருங்க. ஏற்கனவே 16 பேர் வெயிட் பண்ணுறாங்க, 4 பேர். அவனுக்கு முன்னாடி 2 பேர் சங்கிலி கட்டி வச்சிருக்கேன். தூக்கம் வருமா சொல்லுங்களேன். ஒரு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணாமல் நம்ம முடிஞ்சிச்சு, கொசு கட்டி தாங்க முடியல, புது இடையான்றோம். ஆனால் அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், மத்தேயு கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற உலகத்தின் முடிவு பரிந்தோ சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வாக்கு மாறாதவ எனக்காக. நல்லா கவனிங்க. நாம் முதல்ல தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். 2வது, நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். 3வது, மற்றவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். காசு கொடுத்து ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆமாம், தயவு பாரு மா அப்படிலாம் இல்லை. உண்மையாக நல்லா கவனிச்சுக்கிங்க. நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தால் மாத்திரம்தான் நாம போய் நிற்க முடியும் சத்துருக்கள் முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக, போராட்டத்தின் முன்பாக. அதனால தான் ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவருக்காக யார் ஜெபிக்கணும்னா நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நிறைய சௌகரியமாக, ஐயாக்கு என்ன கவலை, அவர் பயங்கரமாக இருக்கிறார். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்களாம் வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சா பாக்கெட் நிரம்பும், மழை இல்லைன்னா முழங்கால் பட்டிட்டு கண்ணீர் தான் நிரம்பும். வெளியில் சொன்னால் கர்த்தர் அறிவார். பாம்பின் கால் பாம்பு அறியும் சொல்ல மாட்டாயா, ஆனால் தேவன் அறிகிறார். அழைச்சவர் உண்மை உள்ளவர், மரணம் பரிந்து சதா காலங்களை நடத்த உள்ளவர். ஒரு சின்ன ஒரு சாட்சி, நல்லா கவனிங்க. இன்றைக்கு என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் திங்கக்கிழமை ஆஃப்-இயர்லி எக்ஸாமு. நேற்று அவங்க ஸ்கூல்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, டேர்ம் ஃபீஸ் கட்டலைன்னா ஆல் டிக்கெட் தரமா. எங்களுக்கெல்லாம் ஆல் டிக்கெட்னா 10th 12th தான் ஆல் டிக்கெட் தெரிஞ்சுது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஃபீஸ் கட்டலைன்னா ஆல் டிக்கெட், எதுக்கு ஆஃப்-இயர்லி எக்ஸாம் ஆல் டிக்கெட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் பிள்ளை 2வது கடைசி பிள்ளை வந்து கேட்குறான், 2வது பிள்ளை வந்து கேட்குறான், அப்பா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களாம்ப்பா, நான் இந்த வாட்டி மிட்டமில் 10 ரேங்க்குள்ளே வந்திருக்கிறேன்ப்பா, போர்டிலலாம் பேர் போட்டிருக்காங்க, அதனால் ஆஃப்-இயர்லியில் 5 மார்க்குள்ளே 5 ரேங்க்குள்ளே எடுத்துருவேன், ஃபீஸ் கட்டுங்க பண்ணான். சரி கட்டிடலான்டா. நைட்டு வரைக்கும் காசு கையில் இல்லை. மனைவி என்ன கேட்குறாங்கன்னா, சும்மா இருக்கிறீங்க, எனக்கு தானே தெரியும், வாயை தந்தா திட்டு விடும், வாய் திறக்கலாம், அவனு என்ன சொன்னீங்களே போய் செய்யுங்கன்னு வாங்க.
அவங்க எல்லாம் தூங்கின பேர் கேட்குறவட்ட போய் தான் கேட்டேன். கேட்குற விட்டத்தில் போய் கேட்டேன். கேட்டு எழுந்த பிறகு ஒரு குறை என்ன சொல்கிறது, கர்த்தர் பார்த்துப்பார். காலையில் என்ன அமைதியாக இருக்கீங்க கேட்குற விட்டு கேட்டேன். சொன்னால் திட்டு விடும். அதனால் அமைதியாக ஏன்னு கடந்து போயிட்டேன். மதியானம் ஒரு 12:30 மணிக்கு என் மனைவி கால் பண்ணுறா, எங்கள் ஃபீஸ் கட்டிட்டேங்க. அல்லேலூயா. எனக்கு நைட்டே தெரியும் ஆண்டவர் சந்திப்பாருன்னு. உண்மையாக சொல்கிறேன். மதியானம் அது இல்லாமல் நாளைக்கு என்னுடைய கசின் 2வது பையனுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்கு ட்ரெஸ் வாங்கணுங்க. எப்போவுமே அவங்க எங்கள் மனைவி தான் அவங்க குடும்பத்துக்கு மூத்த மக. அதனால் எல்லாமே அவங்க தான் செய்யணும்னு சொல்லி, என்னங்க என் கையில் 5 ரூபா கூட இல்லை, அக்கௌண்ட்டில் எடுத்துப்பார், இதுதான் இருக்குது, ஜோம் பண்ண ஆண்டவர் தருவார். சாயந்தரம் 4 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, பொஷவாக்கத்தில் இருக்கிறேங்க, ட்ரெஸ் எடுத்துட்டேங்க. கேட்க வேண்டிய நபர்கிட்ட கேட்டாவே மீதம் எடுக்கிறதுக்கதான் ஆண்டு கிருபை செய்வா. அதில் அவங்க எனக்கு 200 ரூபா வரை அனுப்பி விட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டுக்கு மனைவியை கண்டெடுக்கிறவன் 200 ரூபாய் திடீரென்று வாங்க கடவன். அல்லேலூயா. தெய்வம் நல்லவன். ஏன் சொல்கிறேன்னா, மற்றும் நமக்காக ஜெபிக்கிற ஆட்கள் இருந்தால் மாத்திரம்தான் சிறைச்சாலை இருந்து தெய்வ தூதர்கள் கத்தர். நல்ல கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறவளா இருந்தால் சிறைச்சாலை கூட ஆண்டு தூதர் அனுப்ப முடியும், ஜெயிலு கூட தேவன் தூதர் அனுப்ப முடியும். நீ எங்கே இருந்தாலும் நம்மளை விடுதலை செய்ய கத்தர் நம்மளை தூதர் அனுப்ப முடியும். அவங்க வந்து அழகாக அவங்க ஜெபிக்கிற இடத்துல வாசலில் பின்னி நிற்கிறாங்க, கதவு தட்டுறாங்க. பேதுரும் அந்த கதவு தந்து பார்த்தா உள்ளே ஜெபிச்சவங்க வந்து பயந்து உள்ளே போய் ஓடுறாங்க. ஐயோ, எவ்வளோ நேரம் ஜெயிலில் இருந்த மனுஷன் வெளியில் நிற்கிறார் என்ற சத்தத்தை உள்ளே போய் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம், அப்படிலாம் போய் சொல்லாத, வேற யாருன்னா பார்த்துருப்பேன். இல்லை, பேதுரு ஐயா தான் நிற்கிறாரு, போய் பாருங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்க்கும், உள்ள வந்து கூப்பிட்ட பேர் தான் நடந்த விஷயங்கள் சொல்றாங்க. பேதுருக்கு இது கனவு மாதிரி இருந்ததா, தேவ தூதர் கொண்டு வந்தது. செபிச்சா எல்லாமே மாறும், செபிச்ச எல்லாம் மாறும். செபிக்கிறவனுக்கு பிரச்சனை நமக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் செபிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனோடு நேரத்தை கொடுக்கிறீர்களோ, கத்த எவ்வளோ அலுவலாக இருந்தாலோ அவர் நமக்காய் இறங்கி நமக்காய் யுத்தம் செய்வா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த தேவனே நோக்கி பார்க்கிற எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். தெய்வ சமூகத்தில் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை நம்ம மாற்றணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம்